ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 232. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 370. இதில் ஏபி போர்டு வின் ஆகிருந்தது நேற்று ரிசல்ட்டுக்கு. நான் எடுத்த ரிசல்ட் நம்பர் வந்து 329, 379. ஓகேவா? ஏ போர்டில் 3, பி போர்டில் 2, 7, சி போர்டில் 9 நம்பர் எடுத்திருந்தேன். இதில் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஏபி போர்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம். நேற்று ஏபி போர்டு வின் ஆகிடுச்சு. ஏபி போர்டு ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி போர்டில் 7. சி போர்டு மட்டும் 9 சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனால் 0ன்னு இருந்தால் 3 போர்டுமே வின், ஏபிசி ஃபுல்லாகவே வின் பண்ணியிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9, அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் 8, 9, 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். 9, 8ன்னு இருக்கும்போது இங்கே 7, 7 இங்கே 3வது நாளில் இருக்கும். இங்கேயும் 9, 8னா இங்கே இருக்கிற நம்பர் 5, 5 இங்கே 3வது நாளில் இருக்கும். இப்போ இங்கே 6, 5னா இங்கே இருக்கிற நம்பர் வந்து 8, இந்த 8 வந்து இங்கே 3வது நாளில் இருக்கும். இப்போ 5, 4 நம்பர் இருந்தது நேற்று ஏ போர்டு இல்லாமல், அதுக்கு முன்னாடி ஏ போர்டு, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 3 தான். அதனால் 3 வந்து ஏ போர்டில் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 3 தான் பாஸ் ஆகிடுது. அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து சுவர்ண கேரளம் 26வது டாலேருந்து இந்த மெத்தட். ஓகேவா? இப்போ இங்கே சுவர்ண கேரளம் 26வது டாலில் பாஸ் ஆன ரிசல்ட் 919. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே 2 தடவை ரூட் டைப் பண்ணிவிட்டு 799, 772 எடுத்திங்கன்னா 29 புள்ளி நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் 29. இந்த 2,9லேருந்து இங்கே 9 2 தடவை பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து சுவர்ண கேரளம் 27வது டாலையும் இந்த மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 162, 584. இந்த 2 நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 புள்ளி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் 20னா 0 மட்டும் இங்கே போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் வந்திருக்கலாம். இப்போது நேற்று வந்து சுவர்ண கேரளம் 28வது ட்ரா. அதே மாதிரி அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 531, 543. இந்த நம்பரையும் 2 தடவை ரூட் எடுத்திங்கன்னா 27.00 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பரே வந்து 27 மட்டும்தான். இப்போ இதனால் 27 இந்த 2 நம்பருமே நேற்று ரிசல்ட்டுக்கு ஆல் போர்ட்லேயும் எடுக்க சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பி போர்ட்லேயும் எடுத்த நம்பர் இதான். இப்போ நேற்று ரிசல்ட்டில் 7 வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. 2, 7 ஆல் போர்டில் எடுத்திருந்தாலும் 7 வின் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம கம்பேரிஷன் படி 2 நம்பர் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 3 தான், பி போர்டில் 7 தான் பாஸ் ஆயிருந்தது. சி போர்டு மட்டும் நான் வந்து இதுவுமே சாட் படி தான் சொன்னேன். 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 9 வரலான்ட்டு. ஓகேவா? இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 0ன்ற நம்பர் சுவர்ண கேரளமில் இருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் ஏ போர்டில் 9 இருக்கும். அந்த கம்பேரிஷன் வச்சு தான் 9ன்ற நம்பர் மட்டும் ஏ போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டில் இந்த 9 மட்டும் பாஸ் ஆகல, ஆனால் மீதி 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேற்றைய கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு கரெக்டாக இருந்தது, சி போர்டு மட்டும் பாஸ் ஆகலை. இப்போ நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா? இப்போது நேற்றைய நம்பர் 370, அதுக்கு முன்னாள் நம்பர் 453. இந்த நவம்பர் மந்த் சார்ட் பொறுத்த வரைக்கும் 5, 3, 7 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலாம். ஓகேவா? இது வந்து நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்ல நம்பர். ஓகேவா? இந்த 5, 3, 7 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8, 9 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ இங்கே வந்து 2, 5, 3 அதுக்கு அடுத்த நாள் 938, அதுக்கு அடுத்த நாள் 897. இங்கே வந்து 135, அதுக்கு அடுத்த நாள் 188. இங்கே 538, அதுக்கு அடுத்த நாள் 139. இங்கே 735, அதுக்கு அடுத்த நாள் 239. இங்கே 483. இப்போ நேற்று நம்பர் 370. இப்போ இதிலெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கனாலே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 3, 8, 9, 7. இங்கேயும் 5, 8. ஓகேவா? 3, 3, 5, 8. இந்த இடத்துல 5, 3, 8, 9. இங்கே 7, 5, 3, 9. ஓகேவா? 7, 5, 3 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கனாலே இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இப்போ நேற்றைய நம்பர் அதுக்கு முன்னால் நம்பர் கம்பேர் பண்ணும்போது 3, 7, 5 எல்லா நம்பருமே இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்தால் 8 இல்லைனா 9 ஏதாவது ஒரு போர்டில் வரலாம். ஓகேவா? இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடலாம், 8, 9. அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துகிட்டு ஆல் போர்ட்லேயுமே எடுத்துருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான் இது. ஓகேவா? 5, 3, 7 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8, 9 வந்துடலான்னு சொல்லிடுறேன். ஓகேவா? 8, 9 இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு அதே மாதிரி சி போர்ட்லேயும் எடுத்திருப்பேன். ஏன்னா இங்கே 5, 3, 8, 9 இந்த இடத்துல 5, 3, 8 இங்கே 5, 3, 8, 9 இந்த இடத்துல 5, 3, 9.
இப்போது 5, 3, 7 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 8, 9. அதனால் 8, 9 சி போர்டு ப்ளஸ் ஆல் போர்ட்லேயுமே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும். நேற்று வீடியோவில் எடுத்த அதே மெத்தட் தான், ஓகேவா? இப்போ இங்கே 772, அதுக்கு அடுத்த நாள் 919, அதுக்கு அடுத்த நாள் 880, அதுக்கு அடுத்த நாள் 740. இங்கே 253, அதுக்கு அடுத்த நாள் 938, அதுக்கு அடுத்த நாள் 897, அதுக்கு அடுத்த நாள் 584. இங்கே 584, அதுக்கு அடுத்து 630, அதுக்கு அடுத்த நாள் 500, அதுக்கு அடுத்த நாள் 829. இங்கே 832, அதுக்கு அடுத்த ரிசல்ட் 503, அதுக்கு அடுத்த நாள் 453. அதே மாதிரி நேற்றைய நம்பர் 370. இப்போ நேற்றைய வீடியோவில் இந்த மெத்தட் சொல்லிட்டேன். ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரே அடுத்த ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரு இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9, 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 7, 7 இங்கே 3வது நாளில் ஏ போர்டில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கேயும் 9, 8ன்னு இருக்கா ஏ போர்டு. 9, 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 5, 5 வந்து இங்கே 3வது நாளில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 6, 5ன்னு இருக்கா, அதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 8, 8 வந்து இங்கே 3வது நாளில் ஏ போர்டில் இருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கும் இந்த கம்பேரிஷன் தான் சொல்லியிருப்பேன், கரெக்டாக தான் இருந்தது. இங்கே 5, 4ன்னு இருக்கா ஏ போர்டு, அதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 3, 3 வந்து இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் ஏ போர்டில் தான் பாஸ் ஆகிருந்தது. இந்த மாதிரி ஒரு 4 செட் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இந்த நவம்பர் மந்த்லேயே. இப்போ இதனால தான் இன்றைக்கான ரிசல்ட்டு 2வது மெத்தட்லேயும் இப்போ நேற்று நம்பர் 370, அதுக்கு முன்னால் நம்பர் 453. நேற்று ஏ போர்டு, அதுக்கு முன்னால் ஏ போர்டு எடுத்திங்கனாலும் 4, 3ன்னு தான் இருக்கும். 4க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 3 தான். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் இருக்கிறதுனால இதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 0. இப்போ 0 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த 0ன நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன், ஓகேவா? இதே மெத்தடே வந்து ஓகேவா 4 செட்டு ரிசல்ட்டு இந்த நவம்பர் மந்த்லேயே இதே மாதிரி தான் 4 செட்டு ரிசல்ட்டு வந்திருக்கு. 9, 8 இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 7, 7 இங்கே இருக்கும். இங்கேயும் 9, 8 இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 5, 5 இங்கே இருக்கும். இங்கே 6, 5 இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 8, 8 இங்கே இருக்கும். இங்கே 5, 4 இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 3, 3 இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டு, ஓகேவா? நேற்றைய நம்பர் 370, அதுக்கு முன்னால் நம்பர் 453, ஏ போர்டு எடுத்திங்கன்னா 4, 3ன்னு இருக்குது. 4, 3ன்னு இருக்கும்போதே இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் வந்து 0, 0 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய வீடியோ, ஓகேவா? ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிற மெத்தட் எடுத்து இப்போ மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் எடுக்க வரேன். இப்போ இங்கே கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 2, 3, 9. இங்கே 1, 8, 8, 9, 3, 0, 5, 2, 6, 6, 1, 2. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 0, 67. 6ன்ற நம்பர் நம்மளுக்கு 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருகல் பண்ணி எழுத சொல்லியிருப்போம். அவ்வளோதான் ரிசல்ட். 6, 5, 30. 3 இல்லைனா 0னா 0 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா? இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 6ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இங்கே 1, 3, 4, 9, 1, 9. அதுக்கு அடுத்த நாள் 7, 2, 7, 8, 8, 0. அதுக்கு அடுத்த நாள் 2, 0, 6, 7, 4, 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 253. இப்போ இதுலேயுமே 6ன்ற நம்பர் இங்கே 3வது டிஜிட்டில் இருக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் வந்து, ஓகேவா? அதுக்கு முன்னால் இல்லை, அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. 6 நாள் 24னா 2 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 1, 6, 2, 5, 8, 4. அதுக்கு அடுத்த நாள் 6, 6, 0, 6, 3, 0. அதுக்கு அடுத்த நாள் 6, 5, 6, 5, 0, 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 829. 6ன்ற நம்பர் இங்கே 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருக்கல் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த செட் ரிசல்ட்லையுமே இங்கே லாஸ்ட்டில் அதாவது 3வது டிஜிட் நம்பர் 6, அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 2. 6, 2 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 12. 12னா 1 இல்லைனா 2 எடுத்தால் கூட 2 வந்து இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டை பாருங்கள். 6, 5, 6, 5, 0, 0. அதுக்கு அடுத்த நாள் 2, 9, 4, 8, 2, 9. அதுக்கு அடுத்த நாள் 2, 7, 6, 4, 0, 2. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 832. இங்கே 6ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் 6 தான். 6, 6 பெருக்கல் பண்ணுறோம்னா 36. 3 இல்லைனா 6 எடுத்தால் கூட 3 மட்டும் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு 3வது மெத்தட்லேயும் இதே கம்பேரிஷன் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 2, 3, 6, 3, 7, 0. நேற்றைய ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் வந்து 6 தான். அப்போ நேற்றைய ரிசல்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு முன்னால் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள். 2, 1, 2, 5, 0, 3. இங்கே 2 நம்பர் இருக்கா, இங்கே 6 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6, 2 எடுத்தால் 12. 12னா 1 இல்லைனா 2, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 1, 2 இந்த 2 நம்பருமே வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோவில் கம்பேரிஷன் இந்த மெத்தட் வந்து எடுத்திருப்பேன்.
6ன்ற நம்பர் இந்த நவம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் 3வது டிஜிட்ல இருந்தா அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டை பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்ல இருக்கிற அந்த 3வது டிஜிட் நம்பரோட பெருக்கல் பண்ணி எழுத சொல்றேன். அவ்வளோதான். 6 5 30னா இங்கே 3வது நாளில் 0. இங்கே 6 நாள் 24னா இங்கே 3வது நாளில் 2. அடுத்து இங்கேயும் 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் 2. 6 2 12னா இங்கே 2. இங்கேயும் 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் 6. 6 6 36னா இங்கே 3 மட்டுமாவது பாஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த 4 செட் ரிசல்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த மந்த்லேயே இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் நம்பர் எடுத்திருப்பேன். நேற்று நம்பர் வந்து 236 370 தான். 3வது டிஜிட் நம்பர் 6 தான். அப்போது இங்கே 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 2. 6 2 எடுத்திங்கன்னா 12. 12னா 1 இல்லைன்னா 2. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸிங் மெத்தட் படி எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0, பி போர்டில் 1 2, சி போர்டில் 8 9. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 0 1 0 2, பிசி வந்து 18 19 28 29, ஏசி வந்து 08 09. பாக்ஸ் வந்து 018 019 028 029. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஃபுல்லாகவே நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். மந்த்லி இயர்லி வீக்லி எந்த சார்ட்டுமே இல்லை. எல்லாமே இந்த நவம்பர் மந்தில் இது வரைக்கும் எந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆயிருக்கோ அந்த கம்பேரிசன் வச்சு எடுத்த நம்பர் தான். ஏ போர்டில் 0, பி போர்டில் 1 2, சி போர்டில் 8 9. ஓகேவா? இப்போ 5 3 7 இருந்தால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 9 வரலான்ட்டு சி போர்டில் 8 9 எடுத்திருப்பேன். இப்போ அதே மாதிரி ஏ போர்டு கம்பேரிசன் மட்டுமே வச்சு இங்கே 4 3க்கு அதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் வந்து 0. இப்போ 0 வந்து ஏ போர்டில் வரலான்ட்டு ஏ போர்டில் 0 எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து 6 நம்பர் 3வது டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருக்கல் பண்ணி எழுதுங்க அப்படி சொல்லிட்டு 6 2 12னா 1 2 வரலான்ட்டு 1 2 எடுத்திருந்தேன். இதெல்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 0, பி போர்டில் 1 2, சி போர்டில் 8 9. பாக்ஸ் வந்து 018 018 019 028 029. ஏபி பிசி ஏசி வந்து ஏபி 01 02, பிசி 18 19 28 29, ஏசி வந்து 08 09. இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக பட்டால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு வேறு எதனா கம்பேரிசன் இருந்தால் அந்த மாதிரி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.